ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவினுடைய இறைவாக்கு மார்க்கு நற்செய்தியாளருடைய வார்த்தைகளில், விளக்கை ஏற்றி எவரும் மரக்காலின் கீழ் வைப்பதில்லை, அனைவருக்கும் ஒளி தரும் பொருட்டு அதை விளக்கு தண்டின் மீது அல்லவா வைப்பார்கள். இந்த கேள்வி ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் இன்று நமக்கு சிந்திக்க வைக்கிறது. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். எதை கேட்கிறோம்? கேட்பதை என்ன செய்கிறோம்? எதை பார்க்கிறோம்? பார்ப்பதை என்ன செய்கிறோம்? இந்த இறை வாக்கை கேட்பதும் பார்ப்பதும் அனுபவிப்பதும், இந்த அனுபவத்தை பிறருக்கு சொல்லுவதும், விசுவாசத்தோடு கேட்கின்ற போது அந்த இறை வார்த்தை நம்முள் தங்குகிறது. அது விளக்காக நம்மில் எரிகிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சமுதாயத்தினுடைய விளக்கு, சமுதாயத்தினுடைய மனசாட்சி. சமுதாயத்தினுடைய விளக்காகவும் சமுதாயத்தினுடைய மனசாட்சியாகவும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வாழ அழைக்கப்படுகிறார். இங்கே ஏதோ நாம் இறைவார்த்தையை பெற்றுக்கொண்டோம், நாம் நமக்கென்று வைத்துக்கொள்வோம் என்றல்ல. மாறாக இயேசுவின் மீது கொண்ட அன்பு, உலகத்தார் மீது கொண்ட அன்பினால் அந்த பெற்றுக்கொண்ட பொக்கிஷத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்கிறோம். எவ்வாறு? மணலில் இருக்கின்ற பொக்கிஷத்தை பார்த்த உழவன் ஒருவன் பார்த்து தனக்குள்ள எல்லாவற்றையும் விற்றுவிட்டு அந்த நிலத்தை போய் வாங்கிக் கொள்கிறானோ, அப்படிப்பட்டது இந்த இறைவாக்கு. அந்த இறைவாக்கை அப்படியே பெற்றுக்கொண்டு மரக்காலின் கீழ் வைப்பதல்ல, அந்த சக்தியை, அந்த வல்லமையை, அந்த கிறிஸ்துவினுடைய சக்தியை உலகத்தார் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும். உலகத்தார் எல்லாருக்கும் கொடுக்கின்றவாறு நாம் வாழ வேண்டும். அதுதான் ஆண்டவர் என்று விளக்கு தண்டாக நம்மை பார்க்கிறார், விளக்காக பார்க்கிறார். இயேசுவினுடைய பிரசன்னத்தில் வாழுகின்ற நாம் அனைவருமே வேறொரு மெழுகுதிரியாய், அவரிடமிருந்து பற்ற வைத்து வருகின்ற திரியாய் வாழ அழைக்கப்படுகிறோம். இயேசுவிடமிருந்து பெறுகின்ற திரியானது குறைவுபடுவதில்லை, நிறைவான தீ மற்றொருவருக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் இந்த அழைப்பை பெற்றிருக்கிறோம். அழைப்பை பெற்ற நாம் நம் வாழ்நாள் முழுவதும் நல்ல கிறிஸ்தவர்களாய், வளமையான கிறிஸ்தவர்களாய் வாழ அழைக்கப்படுகிறோம். இயேசுவினுடைய வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்க அழைக்கப்படுகிறோம். விசுவாசத்தோடு அதை தியானிக்க அழைக்கப்படுகிறோம். விசுவாசத்தோடு தியானித்த அந்த இறை வார்த்தையை பிறருக்கு சொல்ல அழைக்கப்படுகிறோம். இறை வார்த்தையை நான் அறிவிக்கவில்லை என்றால் ஐயோ எனக்கு கேடு என்கிறார் பவுலடிகளார். அது என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட கடமை என்கிறார். நம்மிடமும் இறைவார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய செயல் என்ன? வாழ்க்கை முறை என்ன? புனித அகஸ்தினார் சொல்லுகின்ற போது, கடவுளின் அன்பை கொடுப்பதில் போதும் என்று இருந்து விடாதீர்கள். அவற்றில் மட்டும் போதும் என்பதே இல்லை, தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்க சொல்லுகிறார். அந்த அனுபவத்தை அனுபவிப்பது முதலில் அவசியம். தொடர்ந்து அனுபவிப்பது முக்கியம். அந்த அனுபவம் நம்மோடு எப்பொழுதும் இருப்பதை
பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த ஒரு பாவத்தினாலோ குறைகளினாலோ குற்றங்களினாலோ அந்த அன்பு குறைவுபடாமல் பார்க்க வேண்டும். அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த விளக்கிற்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். ஜெபம் தயாரிப்பு என்ற எண்ணெய் ஊற்றிக்கொண்டே இருந்தால் நம்முடைய விளக்கு தண்டின் மீது வைத்து எரிந்து கொண்டே இருக்கும். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு தந்த கொடைகளுக்கு நன்றி, வல்லமைக்கு நன்றி, ஆற்றலுக்கு நன்றி, சக்திக்கு நன்றி. எங்களை ஒரு ஒளியாக நீ பயன்படுத்துகிறேன். உம்முடைய வாழ்வினுடைய மனசாட்சியாய், உலகத்தினுடைய மனசாட்சியாய் எங்களை பயன்படுத்துகிறேன். முதலில் நாங்கள் உமது ஒளியாக, சுத்தமான ஒளியாக வாழ வரம் தாரும். உம்மோடு எப்பொழுதும் உரசிக்கொண்டிருக்கின்ற போது அந்த ஒளி எங்களில் பிறக்கிறது ஆண்டவரே. அந்த ஒளியோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ எங்களுக்கு வரம் தாரும். அனைமரியே எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பெரிது பேசும். ஆமென்.